வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அரோகரா. சென்னை மாநகர் வாங்க. சென்னை பக்தர்லாம் வாங்க. எல்லாத்தையும் கலந்து உள்ள வச்சுக்கோங்க. சென்னை பக்தர்கள் மெட்ராஸ் தான் மக்களே அதிகம். இயற்கையிலே சென்னை தான் மக்கள் அதிகம். கருப்பசாமிக்கு சென்னையிலிருந்து தன் மகனினுடைய மனதை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா பையன் எங்கம்மா இருக்கான்? பாப்பா எங்கே இருக்கா? கால் விட்டுவாங்க. தம்பி போய் உட்காந்துக்கங்க. நல்ல காலில் விடலை, இன்னொரு தடவை கால் விட்டுவாமா. எழில் மேவும் மாங்காட்டு தலத்தினீரேன் ஓங்கார மாங்காடு போயிருக்கியாம்மா? எத்தனை தரம் போனேன்? சரி, ஓகே. உன் பிள்ளையுடைய உள்மனதை போய் பார்த்தேன். குடும்பத்துக்கு உகாத மனதோடு இருந்து குழப்பத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இஷ்டப்படி வாழறதுக்கு தகுதி இல்லாமல் அவளாவே தேர்ந்தெடுக்கக்கூடிய மனோநிலைகளில் இருக்கிறாள். அவள் உள்ளத்தை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவா. வரலாம். இந்தா நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போமா, ஆத்திரப்பட்டுறாத என்ன. அப்போ அதே சென்னை தன்னுடைய பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் வாங்க. யாருக்குமா கல்யாணம்? பையனுக்கு. கால் வந்துட்டு வாங்க. டேய், உனக்கு தான் கல்யாணமா? நீங்களும் அதுக்கு தான் நில்லுங்க. இப்போ என்ன சந்தோஷமாக நில்லுங்க. சென்னையில் எங்கே இருக்கிறீங்க? அருமையான காவடி. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இதுவரை போலீஸ் வழக்கு கேஸ் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா? என்ன கேஸ் அது? அப்படியா? உங்கள் வீட்டு எல்லைக்கு நான் போகும்பொழுது மெயின் ரோட்டில் வலதுபுறத்தில் ஒரு கோவில் தெரியுது, அம்பாள் கோயில், அம்மன் கோயில். அது சிவன் அம்மன், சின்னம்மன் அம்மன் கோயில் இருக்குது. தாண்டி போனால் ஒரு பெருமாள் கோயில் வருது, ஒரு சந்துக்குள்ளே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. முத்துக்கு முத்தாக உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 2 ஆண்டு காலங்களாக உங்களுடைய வருமானங்களை சேகரிக்க முடியாத மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மன உதவிகள் இல்லை. அதனால் அந்த பொருளாதாரத்தையும் சரியாக்கி, கல்யாணம் ஏன் தடங்கலானது? முன்ஜென்ம பாவ வினைகளால் சில குறைபாடுகள் நடந்திருக்கு. செய்வினை எதுவும் நடக்கவில்லை. அதனால் திருமண விஷயத்துக்குரிய தடங்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இப்போ நடக்கவே செய்யாது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையிலே பார்த்துக்கிட்டு 9 மாதம் கழித்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாரு. சரியா? வீணாக போய் மாட்டிக்கிறாதல்ல. தீபாவளி கழிந்து வரக்கூடிய வேலை வழியில் என்னை வந்து பாருங்கள். போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் கணவன் மனைவி தன் தொழிலை பற்றியும் பிள்ளையை பற்றியும் கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவி காது கேட்குறையா? கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. இது யாருமா? பிள்ளை எங்கே இருக்குது? அதான் பிள்ளையை பற்றி கேட்டு வந்திருக்கீங்க. வாங்க, கால் வந்துட்டு வாங்க. நான் தூங்கட்டுமா கொஞ்சம் நேரம்? தூங்க சொன்னார், தூங்க. ஏன் வாங்கணும்? இதே 2 கேட்குறீங்க. இடையே இருந்தாலும் சும்மா. இன்னொரு கால் வந்துட்டு வாங்க.
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன். தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கணும், முடிக்கக்கூடிய நேரத்தில் முடிக்கணும். உண்மையா இல்லையா? உனக்கு தேவையில்லாத நேரத்தில் தூக்கம் வருது, உட்காருங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உத்தரவாயிடுது, ஆம்பளை பிள்ளை பிறப்பான், வெற்றியாக்கி தரேன், சரியா? இப்போ இருக்கக்கூடிய கடன்களை நீக்கி வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இந்தாடா தம்பி, 1 2 3 4 5 கார்த்திகை மாதத்துக்கு பிறகு உனக்கு வேலை அமையும், தெளிவாக நடக்கும். மன தைரியமாயிரு, சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. ஆகாதுல்ல, எதுக்கு பணத்தை போட்டாங்க போடுங்க. ஒரு குழந்தை பிறந்த யோகத்தில் புதிய தொழில் ஆரம்பிப்போம், அது வேறு வருமானத்தை வேறு வழியில் கொண்டு வரப்போ. அந்த ஸ்டோன் வந்து மாத்திரையால் கரைஞ்சிரும்டா, வீணாக போய் மாட்டிக்கிடாதீங்க. என்ன, மாத்திரையால் கரையும், சென்று வருக. அடுத்து அதே சென்னை மாநகர் எல்லையிலிருந்து சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் வேதனை அடைந்து வந்தவர்கள் புரட்டச்சப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும்பா. இதாம்மா சர்வே நடிச்சவமாரு நல்லா போயிட்டேன், ஆச்சு பிடிச்சிக்கிச்சு. சொத்து சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் யாரவாக என்ன சொல்றீங்க? என்னக்கா சொத்து? கால் வந்துட்டோம், ஒரே தங்க ஒன்று சொல்லி போயாலும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்ல பாட்டு. என்ன படம்? என்ன படமாக இருக்கும்? என்ன படம்னா அன்னையின் ஆணை, சிவாஜி ஐயா நடித்த படம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சகட யோகம் பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நடுநிலையோட பொருளாதாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அதில் ஒரு மனிதன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிவு ஏற்பட்டு போச்சு, சரிண்ணா? அதுக்கு பிறகு திடீர்னு அப்படி கீழே விழுந்த மாதிரி சர்க்கலான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலேருந்து மீண்டு வந்துடலாம்ங்கிறதுக்காக ஒரு உரிமையான சொத்து உங்கள் கைக்கு வந்துச்சு. ஆனால் அப்போ மீண்டும் அது வந்து அவங்க கோர்ட்டில் கேஸு அது இதுன்னு போய் மிரட்டி உங்களுக்கு உரிமை இல்லைடா போங்கடா வெளியே அப்படி தள்ளி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லையே கருப்பசாமி, நாங்கள் எப்படி வாழுறது? நாங்கள் வாழும் பொழுதும் எங்களை வாழ்த்தவும் இல்லை, தாழ்ந்த ஊர் யாரும் தழுவிக்கிடலையே, எங்களுக்கு யார் இருக்கான்னு கேட்டு வந்திருக்கீங்க. கால் வந்துட்டுவாங்க. அதான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. என்னென்ன சரியா தப்பானே? அந்த சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும், பணமாக கிடைக்கும், மண்ணாக கிடைக்காது. பணம் வேணுமா? என்ன வேணும்? நீ எப்படியா? எஸ், உன் உள்ளத்தை நான் பார்க்குறேன். கால் வந்துட்டு உன் சொத்து உரிமை உனக்கு கிடைக்கணும். வாங்க. முருகா என்று அழைக்கவா, முத்து குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா. முருகப்பெருமான் வரார. எங்கே இருக்குது கோயில்? பக்கத்திலே இருக்காரா? வாங்க. எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன்? என்னை மட்டும் பிரார்த்தனை வேண்டா, கண்ணமுடு. வெற்றிவேல் முருகனுக்கு. மூன்று மாத காலத்தில் ஒரு சிறிய பேச்சுவார்த்தையால் உனக்கு ஒரு பகுதி சொத்தை நான் வாங்கி தருகிறேன். வெற்றி உண்டு.
கல்யாணம் செய்து தரேன் போங்க. கருப்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் தலைவன் தலைவி கணவன் மனைவியுமாக வந்தவர்கள் அப்படி எதுக்கு வந்திருக்காங்க? 4 பேர் வருவி 7 பேர் வருவி பார்க்கணும்லன்னா 1 2 3 4 5 6 7 பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க. ஜெயினா அத்தராதா அக்கா உங்கள் வீட்டுக்காரருங்க. ஓ மச்சான் அங்கே வாருவியா? உங்கள் வீட்டுக்காரர் தானே அது. கட்டி கொடுத்த பிள்ளையா? அப்படியா? அவள் புரிதம் எங்கே இருக்கான்? கூறுகிட்ட பேருக்கு ஏன் கட்டி கொடுத்த? சரி விடு, எல்லாரும் இப்படி தான் மாட்டிக்கிறது, என்ன செய்ய முடியும்? கால் வந்துட்டானே என்ன என்ன நல்லா இருக்கேண்ணே. சரி இரு, தைரியமாக இருக்க. உன் பிள்ளைய நினச்சா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்க உனக்கு. உட்காரு. உன் மருமகனை போய் பார்த்தேன். அவன் 2 வீலர்லாம் வச்சுருக்கான். என்ன வீலர் வச்சுருக்கான்? ஒரு வீல் உன் மகன், இன்னொரு வீல் இன்னொருத்தி. அப்படி வச்சுருக்கான். சரியா தப்பா? அந்த வண்டியை தான் ஓயாமல் எடுத்துகிட்டு போகிறான். இந்த வண்டியை வீட்டில் போட்டு போகிறான். முட்டாப்பைய கால் வந்துட்டுவான். என்ன 5 ஸ்டார் மிட்டாய்? அதான் வெளியில் போய் கல்லை கொண்டு வானத்தை எறிடா, மழை நிப்பாட்டுவான். உன் மருமக மனத்தை திருத்தி பிள்ளையோடு இணைந்து வாழ வச்சா போதுமா? ஆனால் அவன் இவன் வேண்டாம்னு சொல்கிறான். புரியுதா? அவன் இவளை வேண்டாம் என்று சொல்கிறான். அவன் மனதை திருத்தி இழுத்து கொண்டு வரேன். கண்ணமுடி பிரார்த்தனை செய். இந்தா மகனே, உன் நேர்மைக்காக உன் பிள்ளைய வாழ வச்சுட்டார். பா பக்கத்தில் வெற்றியாக நடக்கும், சந்தோஷம் நடக்கும். கருப்பசாமிக்கு அதே மாதிரி கல்யாணம் முடித்த பையனின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தவங்க. இது யாரு? இல்லைங்க, பெண்ணு கட்டி போயிட்டு வாப்பா எப்பா வா வா விடு விடு, யாரையும் நெசிக்கிறாத. யார் இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சியா? கொண்டாட்டி இங்கே இருக்கா? ஓடுங்கால் ஓடி கலந்துட்டு வா. வந்தேன் பரம்பொருளே தக 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 நாடவா, சிவசக்தியோடு பக்தியோடு பாடவா. கொண்டாட்டி இருக்க மாட்டேங்காளா? சண்டை அடிக்கடி போடுறாளா? உங்கள்கிட்ட எல்லா பழக்கமெல்லாம் உண்டு கிடையாதுல? குடிக்க மாட்டான், உத்தமம்ல. சே, உன் பிள்ளை சுத்தமானவன்ல, ஒரு பெட்ட பழக்கம் கிடையாது. ரொம்ப கடிக்காரம்ல. கால் வந்துட்டு வா, நீ மட்டும் நீ உட்கார். பொண்டாட்டிக்கும் ஒரு குவார்ட்டரை விட்டு கொடுத்து குடிக்க வேண்டியதுதான். ஈக்குவலாக இருந்துக்கலாம். வீச்சம் வர இல்லை, சாக்கடை பூச்சிகளாக மாறிட்டா பூச்சிகளுக்கு வீச்சம் எடுக்க மேடம் எடுக்கல. இப்போ அவளை பார்த்தேன், அவன் கூட வாழறதுக்கு விரும்பலைன்னு சொல்கிறா. என்ன, உன்னுடைய நட்பர்கள் மூலமாக உனக்கு போலீஸ் கேஸ் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத சில குற்றவாளிகள் கூட உன் கூட இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதில் உனக்கு சில வில்லங்கங்கள் வரும். உன் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு சொன்னால் ஒரு மறைக்க முடியாத குற்றவாளியாக நீ மறந்து விடுவாய். என்ன பண்ண போகிற? திருந்தி அவங்களோட்டு பிரிஞ்சு வாழ போறியா? எப்படி பண்ண போகிற? சும்மா என்கிட்ட தலையாட்டு தான், உன் உள்மனத்தை திருந்தலையே. என்னம்மா சொல்கிற? கால் வந்துட்டு வாடா தம்பி, பக்கத்தில் வா.
எப்படி மாற்றுறதுனே தெரியல. நீ வந்து உட்காந்தோன்னே எனக்கு புழல் ஸ்டேஷனை கொண்டு வந்து சாமி காட்டினார். அதான் சொன்னேன். என்ன, உன்னை குற்றம் செய்ய விடாமல் தடுத்து நல்வாழ்வை பணித்தாரேன். 6 மாதத்துக்குள்பட இல்லற வாழ்க்கை வேணும் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவை எடுத்து தாரேன். இப்படி ஜெயிச்சு தாரப்பா. நல்லா இருக்கும். நல்லவனா ஆகிவாய். இந்தா வெற்றியாச்சா. அப்படி மகளே சந்தோஷமா இருந்தா போமா. கர்மசாமிக்கு கர்மசாமி கர்மசாமி என் மகனுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுத்து கேட்டு வந்தவன். இது யாரு? கவலைப்படாத. உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துயரம் ஒன்று அப்படி கவனக்குறைவோடு ஏக்குது. ஏன் கலங்குகிறாய்? இன்னொரு முறை காலைல வந்துட்டுவாப்பா. மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியில் கொஞ்சம் இதழில் தேனை குடித்து பல இன்ப நாடகம் நடித்து. இன்னொரு தரம். எங்கும் காணும். சும்மா பாட்டு பாடுறது நினச்சியா நீ? உட்கார முடியாது. உன் பையனை பார்த்தேன், 3 பொம்பளைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு முன்னாடி ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுது, இன்னொரு முன்னாடி டைவர்ஸ் லெவலில் இருக்குது, இடையில ஒருத்தி இருக்கான். டிங் 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 டிங். அதனால் இப்படி இன்பமாக இருந்துக்கிட்டு இருந்தால் நிலையான வாழ்க்கை ஏது? பார்க்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே 1க்கு மேற்பட்ட 2 குழந்தைகள் வேறு இருக்கிறது. அதனால் இவனை திருத்தவா அவளை திருத்தவான்னு பார்க்கணுமே. கொஞ்சம் கண்ண முடியுதியா? உன் பையனை தாண்டா திருத்தணும். நீயும் சேர்ந்து வேண்டாம்னு சொல்லுதியா? இப்போ வேண்டாம்னு சொல்லிடுவா? ஓ, அப்படி சொல்கிற. வாழ்கிறவன் தான், வழிகாட்டுறவன் நீ தானே. அப்போ நீ எனக்கு ஒரு பதில் சொல்லுவாப்பா. என்ன செய்யலாம்? அவன் இஷ்டத்துக்கே விட்டுருங்க. இங்கேயா கால் வந்துட்டு வா. டா 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 டி 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 டூ 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 டே 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 டை டோ டவு முட்டுப்புள்ளி வந்து. அதனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவோ அது நடக்கணும். ஆனால் அது இவன் இஷ்டத்துக்கு தான் நடக்கும்னு உத்தரவாயிடுது. அதனால் அவளோட வாழக்கூடிய நிலை இவனுக்கு இல்லை. செட்டில்மெண்ட் மட்டும் 25 லட்சம் கையில் வச்சுக்கா. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. அப்போ அவங்க ஏமாந்து பேர் நீதியா? ஒன்று உன் மையம் ஏற்றுக்கிடணும், இல்லைனா 25 லட்சம் கட்டணும். முடிவு சொல்ல என்னடா செய்யணும்? பொறுமையாயிரு. 3 மாதம் வெற்றியாக்கி தரேன். வாங்க ஓடு. கர்மசாமிக்கு அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும். கர்மசாமி, என் உடல்நிலையில் மன வலிகளும் வீக்கங்களும் வந்துக்கிட்டு இருக்கு, அதை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. பேட்டாசல் ஏற்பது உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யாரு? போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பன். என்ன செய்து உங்களுக்கு? சத்தியம் பேசணும், பொய் பேசக்கூடாது. என்ன செய்து உங்களுக்கு? கால் வந்துட்டோம். இருக்கீங்களா? அடுத்து சென்னையிலேருந்து நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபண்ட் அமௌண்ட்டை நான் போட்டுட்டேன். அது எனக்கு ரெக்கவரி ஆகலை. அதில் நான் ரொம்ப நஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. எவ்வளோ ஃபண்டுப்பா போட்டிருக்க தம்பி? 2 கோடி ரூபா. குறைய தானே போட்டிருக்க, கூட 2 கோடி ரூபா போட்டு வாங்க அப்படின்னு நினைக்கா. அங்கே நினைக்கா ஜின்ச்சான். கால் வந்துட்டு வா. சோமா இருக்கீங்களா? போய் பேசுதேரு. உட்காருங்க. பார்ப்புகழும்
பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமா, யார் பொறுப்பார் உன் திறத்தை. நரசிம்மர் வாரார, லட்சுமி நரசிம்மர் கோயில் எங்கேயும் இருக்கா? பெருமாள் இருக்காரா? எந்த பக்கம் இருக்கிறாரு? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன்ப்பா. கட்டுமனை என்றால் வீடு. இந்த கட்டுமனை என்ற வார்த்தையை கிண்டல் பண்ணியவர்களால் இன்றைக்கி வீடு இல்லாமல் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பழங்காலத்தில் கட்டுமனைன்னு பெரியவர்கள் சொன்ன வார்த்தை வீடுன்னு அர்த்தம். பல யுகங்களுக்கு முன்னால் கருப்பசாமி அவதாரம் பண்ணதுனால அந்த வார்த்தையை சொல்லி பழகிக்கிட்டோம். புரியுது? உன் கட்டுமனை வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். உள்ளுக்கு ஒரு ஆத்மா நடக்கு, ஒரு ஆவி நடந்து கொண்டே இருக்குது. அப்படி சில சமயத்தில் கவனமாக பார்த்தா சர்க் 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 சர்க், ஆள் கால் நடக்கும் பொழுது எப்படி தேய்ப்பு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் உன் வீட்டுக்குள்ளே கேட்கும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி சில சமயங்களில் பார்த்தா யாரோ வீட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரி தெரியுதே, ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கிறத மாதிரி தெரியுதே, அப்படியே ஒரு சிந்தனை பாமை இருக்குது. அது என்ன என்று கேட்டால் அதுதான் ஒரு ஆத்மா. அந்த ஆவி வெளியேறிவிட்டால் இந்த ஆவி நல்லா இருக்கும். கால் வந்துட்டாங்க. அது தூயாவியா கெட்டாவியா? என்ன கொட்டாவியாப்பா? கொட்டாவி அவன் வேணே நிறுத்திக்கலாம். என்ன கெட்டாவியை எங்களை மாதிரி உள்ளவங்களை வச்சு தான் நிறுத்த முடியும். என்ன அதனால் சில சமயத்தில் உடம்பெல்லாம் அக்னியாக காந்துறது மாதிரி காந்துது. கழுத்து பக்கத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கு. திடீர்னு தலையில் கனம் ஏற்பட்டு கீழே விழுந்துருவோமான்னு ஒரு சின்ன பிரம்மை தோன்றுதா? இதெல்லாம் இருக்கும். படுத்திருந்தோம்னா திடீர்னு மூச்சு அடக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இதெல்லாம் நடக்கு. எங்கே மூச்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நிறுத்தி வெற்றியாகி வாழ வச்சா போதுமா? சார், தீபாவளி கழிஞ்சு என்னை வந்து பாரு. இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் அந்த சக்தி விலகும். அடுத்து என்னை வந்து பார்க்கும்பொழுது முழுமையாக வெற்றியாக்கி தருவேன். அப்படி நல்லா பணம் வேணுமில்ல, அதை வேண்டாம்னு சொல்லுவாங்க. உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்பு, குரங்கு ஏற்காத கொப்பு இருக்கா? மரக்கடை. அது என்ன மரம் கடிச்சு? நான் பிடிச்சதெல்லாம் இரும்பாக இருக்கணும், கடிச்சதெல்லாம் கரும்பாக இருக்கணும்னு வச்சு கால் வந்துட்டு வாங்க.